திரு அங்கமாலை 4ஆம் திருமுறை திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்தது. தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கனிந்து மாலாகி நான் முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வும் ஆகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானே ஆகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணந்தானே ஆகி ஏலாதனவெல்லாம் கேள்விப்பானாய் எழுஞ்சுடராயம் அடிகள் நின்றவாரே. அருள் தரும் சங்கர நாராயண பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த ராஜகோபுரத்தினுடைய நிழல் இங்க எப்படி தலைமையில இருக்குன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. இப்ப நாம நிக்கிறோம் தலை நேரம் தான் வைக்கிறோம். அப்ப இது என்ன விஷயமா இருக்கும்? திருநாமம் அஞ்செழுத்தும் என்கேழமை அதனாலே மண்ணிலே பிறந்திறந்து மண்ணாவதற்கு பொறுப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டு தன் அதுகரை கூட்டிய அதிசயம் கண்டாமே. హైదరాబాద్ గోల్కొండ కుతుబ్ షా మహారాష్ట్రలో అహ్మద్నగర్ అని ఉంది. ఆ గోపురం విశేషత ఏమిటంటే ఆ గుడి లోపల వెనక ఒక చిన్న రూమ్ ఉంది. అక్కడ ఆ రూమ్ కి ఒక చిన్న హోల్ ఉంది. ఆ హోల్ నుంచి ఆ గోపురం నీడ వెళ్లి గోడ పైన ఉల్టా కనిపిస్తుంది. లైక్ పిన్ హోల్ కెమెరా. ఇదంతా 600 నుంచి ఆల్రెడీ ప్రాక్టీస్ చేస్తుంటారు. బాక్స్ చేసి హోల్ చేసి బయట ఒక క్యాండిల్ అంటిస్తే ఒక హోల్ చేస్తే ఇంకొక నుంచి ఆ క్యాండిల్ నీడ ఉల్టా కనిపిస్తుంది. ఆ టెక్నాలజీ గురించి వాళ్ళకి ఆల్రెడీ 600 డేస్ బ్యాక్ తెలుసు అని మీకు చూపిస్తున్నాను దాన్ని. ఓకేనా? ఆ గోపురం విశేషత అది. ఆ ఒక నీడ వచ్చేసి మనము సన్ రైజ్ నుంచి సన్సెట్ వరకు చూడొచ్చు. இந்தியாவில் வாழ்ந்த மக்களுக்கு எல்லாருக்குமே முற்காலங்களில் நாகர்கள் தான் பேர். குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற நாகர்கள் அப்படின்னு. மணி